ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை ஒரு பயணம். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள் நண்பா. இன்பம் வந்தா ரசிச்சுக்கிட்டே செல்லுங்கள். துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல்லுங்கள். எங்கேயும் தேங்கின மட்டும் நிற்காதீங்க. தேங்கினா துயரம், வாடினால் வருத்தம். நிற்காமல் ஓடுவதே பொருத்தம். ஓடுங்கள், நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை ஓடுங்கள் நண்பா. ஸோ யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், உங்கள் பாதையில் உறுதியாக இருங்கள். வெற்றி என்னும் அர்த்தத்தை இலகுவில் அடைந்துவிட முடியாது. ஆனால் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் நிச்சயம் வெற்றியை தேடித்தரும் நண்பா. ஸோ நீ யாரை நம்புகிறாய் என்பதில் மிகவும் கவனமாக இரு நண்பா. ஏன்னா துரோகம் எப்போதும் நம்புனவங்கள்ட்ட இருந்துதான் அது கண்டிப்பா வரும். நிச்சயம் அதுல நீங்க கவனமாக இருக்கணும் நண்பா. எப்போது எது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நம்பிக்கையோடு காத்திரு. கடவுள் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். எனக்கு ஆசை இல்லை என சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் வேறு யாரும் இல்லை, அனைத்தையும் இழந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான். இன்று சோதிப்பவர் பட்டியலில் நீ இருந்தால் நாளை சாதித்தவர்கள் பட்டியல் உன் பெயர் இருக்கும் நண்பா. நீ நினைப்பது போல் உன் நிழல் கூட நடப்பதில்லை. பிறகு ஏன் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறாய்? யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க நண்பா. எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் நிச்சயம். லட்சியம் அலட்சியம் இரண்டிற்கும் ஒரே எழுத்து மட்டுமே வித்தியாசம்தான். லட்சியம் உன்னை முன்னே கூட்டி செல்லும், அலட்சியம் உன்னை பின்னோக்கி தள்ளி செல்லும் நண்பா. இந்த மனுஷங்கள்ல எப்போதுமே ரெண்டு வகை இருக்காங்க. ஒன்று எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லாத போல நடிப்பானுங்க. இன்னும் ஒன்று எதுவுமே இல்லாட்டி கூட இருப்பது போல நடிப்பானுங்க. உலகத்தில் உயர்ந்தவங்கள் யார் தெரியுமா? இளமை முடிந்த பின்னும் மனைவி மீது பாசம் வைக்கும் கணவர்கள், நோய் வறுமையிலும் கணவனை நேசிக்கும் மனைவி, இவர்கள்தான் உலகத்திலே உயர்ந்தவர்கள் நண்பா. ஸோ எந்த நிலையிலும் உங்களை இழக்க விரும்பாத ஒரே ஒருத்தரையாச்சும் எப்படியாவது சம்பாதிச்சிருங்க. இந்த அற்ப வாழ்க்கையை வாழ்ந்து சலிக்க அது ஒன்று மட்டும் போதுமானது நண்பா. ஒரு ஏமாற்றம் தனிமையை நாட வைக்கும். ஒரு துரோகம் விலகி நடக்க வைக்கும். ஒரு அவமானம் புது பாதையை தேட வைக்கும். எளிதாய் சொல்லிவிடுகிறார்கள் நீ மாறிவிட்டாய் என, காயங்கள் என்னவென்று தெரியாமல். வாழ்க்கை சொல்லும் 5 முக்கிய பாடங்கள் நான் சொல்றேன் நண்பா. நினைச்சது நடக்கலையா? பொறுமையாயிருங்க. ஜட்ஜ் பண்றாங்களா? கடந்து போங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. தப்பா பேசுறாங்களா? கண்டுக்காதீங்க. எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ற அளவுக்கு நேரமும் இல்லை, தேவையும் இல்லை. என்ன நடந்தாலும் ஏத்துக்கோங்க. காரணம் இல்லாம எதுவும் நடக்கிறதில்ல. முக்கியமா உங்களை நீங்களே மதிக்கல, புரிஞ்சிக்கலனா இங்க எதுவும் ஆறாது. ஏமாந்துட்டோம் அப்படின்னு தலை குனியாதே. உன்னை ஏமாற்றியவனே அந்த நாயே குற்ற உணர்ச்சி இல்லாமல் திரியும் போது எவனையும் ஏமாற்ற வாழ பழக்கம் எனக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு கர்வமா இரு நண்பா. தலை நிமிர்ந்து நில், துணிந்து வாழு. குறைகளை திருத்த முயல்றது அக்கறைதான். குறைகளோடு ஏற்றுக்கொள்வதுதான் அன்பு நண்பா. ஸோ எதுவும் நிரந்தரமில்லை. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ கத்துக்கோங்க. அவ்வளோதாங்க வாழ்க்கை. பேசுபவற்றை தவறாக புரிந்து கொள்பவரிடம் மௌனமாக இருங்கள். தவறாக பேசுவதற்காகவே வாயை திறப்பவர்களிடம் விலகி இருங்கள். என் அழுகையின் பின்னால் 1000 பேர் இருக்கலாம், ஆனால் சிரிப்புக்கு பின்னால் நிச்சயம் நண்பர்களே இருப்பார்கள் நண்பா. ஸோ நல்லவனாவே வாழ்ந்துட்டு போயிடாதங்க. ரொம்ப நல்லவங்களா இருந்துட்டா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு அவனை நடுத்தெருவில் நிற்க வச்சுட்டு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பா எல்லாருக்கிட்டையும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.